ஸோ ஹே கைஸ், இப்போ நான் ஃப்ரான்ஸில் இங்கே ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். ஸோ இப்போ நான் தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு மந்த்லி 60,000 கட்டுறேன் கைஸ் இங்கே. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ கைஸ், இதுதான் எங்களோட கிச்சன் இது. ஸோ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரிட்ஜை இப்படி தான் காட்டணும்னா இங்கே அடுத்து வந்து ஒரு டிஷ்வாஷர் கொடுத்துருக்காங்க, ஒரு அவன் கொடுத்துருக்காங்க, இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது, மைக்ரோவேவ் இருக்குது. ஸோ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து இந்த அலுமினியம் மெட்டீரியல் எதுவுமே சென்ஸ் ஆகாது கைஸ். ஸோ அதனால் நீங்கள் ஊர்லேருந்து குக்கர்லாம் கொண்டு வரீங்களா பார்த்து கொண்டு வாங்க. ஸோ அடுத்து வந்து இங்கே நிறைய இந்த ரூம் ஃபுல்லாக நிறையா ஷெல்ஃப்ஸ்லாம் இருக்குது கைஸ் இங்கே. ஸோ தேவையான ஸ்பைசஸ் பொருள் எல்லாமே அடிக்கலாம் இங்கே. ஸோ அடுத்து வந்து இங்கே ஒரு ஏர் ஃப்ரையர் இருக்குது, டோஸ்டர் இருக்குது, இது ஒர்க் ஆகாதுங்க. ஸோ இதுதான் கைஸ் என்னோடய ரூம்லேருந்து கிச்சனில் இருக்க வியூ இது. ஸோ இது வந்து ஒரு ரெசிடென்டல் ஏரியா. ஸோ அதனால் இந்த மாதிரி மரம் செடி நல்லா காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் இங்கே. நல்லா தூக்கம் வரும் கைஸ் இங்கே இருந்தால். ஸோ கைஸ், இப்போ அடுத்து இதுதான் கிச்சனு. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒன்று இருக்குது இங்கே. ஸோ இது வந்து என்னது கிடையாது, என்னோடய ரூம் மேட்டுது. ஸோ ஆக்சுவலாக கைஸ், இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து நான் 3 பேரோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு ரூம் இது. இந்த ரூமில் ஒரு லெபனன் இருக்கான், இங்கே ஸ்டோர் ரூம் இருக்குது. ஸோ அடுத்து வந்து இது ஒரு டாய்லெட் கைஸ் இது. ஸோ இந்த டாய்லெட்டில் வந்து இங்கே ஸ்ப்ரே கிடையாது, டிஷ்யூ பேப்பர் தான் கைஸ் இங்கே. ஸோ நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சம் தயாராகிக்கோங்க. அடுத்து வந்து இது ஒரு ரூம் கைஸ் இது. இந்த ரூமில் வந்து ஒரு தாய்லாந்து பொண்ணு இருக்கா இங்கே. ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஸ்டோர் ரூம் கைஸ் இங்கே. ஸோ இந்த ஸ்டோர் ரூமில் நான் லேட்டாக வந்தாலும் என் பொருள் எதுவுமே அடுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட வாஷ்ரூம் கைஸ் இது. ஸோ இங்கே ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இங்கே ஒரு பெரிய சிங்க் இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் நாங்கள் குளிக்கிற இடம் அது. ஸோ இதை நாங்கள் மொத்தமாக இந்த வாஷ்ரூமு கிச்சன் எல்லாமே நாங்கள் 3 பேரோட ஷேர் பண்ணுறோம், என்னோட சேர்த்து. ஸோ கைஸ், இப்போ அடுத்து என்னோடய ரூம் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னோடய ரூம்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய டபுள் சைஸ் பெட் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 பில்லோ கொடுத்துருக்காங்க, ஒரு பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க கைஸ் இது. அந்த பெட்ஷீட் நான் கொண்டு வந்தது ஊர்லேருந்து. ஸோ இது வந்து ஒரு 9 மீட்டர் ஸ்கொயர் ரூம் கைஸ் இது. ஸோ இங்கே ஆவரேஜ் சைஸே இதுதான் கைஸ். ஸோ இங்கே ஒரு சேர் இருக்குது, இங்கே வந்து ஒரு டெஸ்க் கொடுத்துருக்காங்க, நிறைய ட்ரா இருக்குங்க. ஸோ இங்கே ட்ராக்கு ஷெல்ஃப் எல்லாம் குறையல கைஸ், நிறைய கொடுத்துருக்காங்க அந்த பொருளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு ரேடியேட்டர் கைஸ். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பர்சனல் ஹீட்டர் மாதிரி கைஸ் இது. உங்களுக்கு தேவைன்றப்போ நீங்கள் ப்ளக் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது மீதெல்லாம் என்னோட பொருள் கைஸ் இது. ஸோ இங்கே ஒரு பெரிய கப்போர்ட் கொடுத்துருக்காங்க கைஸ். அடுத்து இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஷெல்ஃப் இருக்குது இதில். ஸோ நான் இன்னும் இப்போ வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. ஸோ அதனால் என் பொருள் எனக்கு இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு மேலே நிறைய அடுக்கணும். ஸோ அடுத்து வந்து இங்கே தான் கைஸ் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன் இங்கே. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி கழிச்சு தான் போட்டிருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் க்ளோத் ஹேங்கர் வாங்கி இந்த ஜாக்கெட்லாம் கொஞ்சம் அடுக்கி இதுக்கு மேலே தான் கைஸ் ஒழுங்காக பண்ணோம் எல்லாமே. ஸோ அடுத்து கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பில்டிங் ஹீட்டர் கைஸ் இது. ஸோ வின்டர் சீசன்லாம் வந்து இந்த ஃப்ளாட்டில் இருக்கவங்க அவங்களே வந்து ஆப்ரேட் பண்ணிவிடுவாங்க இதை. இது நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, அவங்களே ஆன் பண்ணி அவங்களே ஆஃப் பண்ணிப்பாங்க இதை. ஸோ அடுத்து வந்து இதுதான் கைஸ் என்னோடய ரூமில் இருக்க வியூ இது. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும் லைட்டாக. அங்கே அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழைலாம் தெரிகிற மாதிரி இருக்கும் கைஸ் இங்கே. ஒரே நிமிஷம் நான் ரூம் ஓப்பன் பண்ணி வச்சேன், விண்டோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மழைலாம் இருக்க மாதிரி தெரியும் கைஸ். இங்கே சன்செட் ஆக போகுது. இங்கே மணி 7 மணி ஆகுது கைஸ். இன்னும் 7 மணி ஆகும், சன்செட் ஆகலை இங்கே. 9 மணிக்கு தான் இருட்டோம் இங்கே. ஸோ நான் சொன்ன மாதிரி கைஸ், இது வந்து ஒரு ரெசிடென்டல் ஏரியா கைஸ் இது. ஸோ சூப்பராக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப காமாக இருக்கும் கைஸ் இந்த ஏரியா. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் என்னோடய ரூம் டூர் பார்த்துருப்பீங்க. இந்த வீட்டுக்கு நான் 60,000 கட்டுறேன் கைஸ் இங்கே. 60,000த்துக்கு வந்து என்னோடய எலக்ட்ரிசிட்டி, வைஃபை, ஹீட்டரு, அப்புறம் கேஸ் பில்லு அது எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான். ஸோ மொத்தமாக நான் இங்கே கட்டுறது 595 யூரோஸ் கட்டுறேன். ஆல்மோஸ்ட் 60,000 கைஸ் நம்ம ஊர் காசுக்கு. 60,000க்கு இந்த வீடு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த் இல்லை. எனக்கு லாஸ்ட் மினிட்ல இந்த வீடு கிடச்சிது. இதை விடமே இங்கே சீப்பாக வீடு கிடைக்குது இங்கே. 500க்குள்ளலாம் இங்கே அக்காமடேஷன் நல்லாவே கிடைக்குது இங்கே. இது வந்து நான் எதுக்கு நான் சூஸ் பண்ணேன், எனக்கு இது லாஸ்ட் மினிட்ல என்னோட இது கிடச்சிது எனக்கு இந்த வீடு. எனக்கு அது இருக்க வீடு கிடைக்கல எந்த வெப்சைட்லையுமே. அதே மாதிரி என்னோடய வீடு வந்து எனக்கு காலேஜ்லேருந்து கிட்ட தான் கைஸ். எனக்கு காலேஜ் இங்கேருந்து எனக்கு 600 மீட்டர்ஸ் தான். ஸோ நான் நடந்தே போயிடுவேன். அது இல்லாமல் இந்த ஏரியாவும் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரெண்ட் அதிகம் தான், பட் ஸ்டில் குட். இன்னொன்று என்னென்னா இங்கே கவர்மெண்ட் அலவன்ஸ் இருக்குது கைஸ். எனக்கு இப்போ நான் 600 இங்கே ரெண்ட் நான் கட்டுறேன்னா எனக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு 150 யூரோஸ் எனக்கு திருப்பி ரீஇம்பர்ஸ் பண்ணி எனக்கு பேங்க் அக்கௌண்ட் அமுச்சு விட்ருவாங்க. இது வந்து இங்கே ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு பெனிஃபிட் இங்கே. ஸோ டெக்னிக்கலி நான் 450 யூரோஸ் தான் கட்டுறேன். 450 யூரோஸ்க்கு இது ஒர்த் ஆகிட்டிங்கன்னா ஹைலி ரெக்கமெண்ட் கைஸ். ஸோ நீங்கள் ஃப்ரான்ஸ் வரீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நான் அதை பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். வீடியோவில் கூட உங்களுக்கு நான் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுறேன். ஸோ அதை தாண்டி இதுக்கு மேலே நான் இங்கே ஃப்ரான்ஸ் வந்துட்டேன். என் காலேஜுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ இதுக்கு மேலே நிறைய கண்டென்ட் பார்ப்பீங்க கைஸ் என்கிட்டேருந்து. ஸோ ஸ்டே டியூன் கைஸ். குட் பை.